அம்மாவின் கைவண்ணம் சேனல்லேருந்து உங்கள் ஸ்டெல்லா மேரி பேசுகிறேன். நான் இன்றைக்கி செய்ய போகிற டிஷ்ஷு வந்து புதினா போண்டா. இந்த புதினா போண்டாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். புதினா போண்டாவுக்கு தேவையான பொருட்கள் 2 கப்பு கடலை மாவு, 1/2 கப்பு அரிசி மாவு, 2 பெரிய வெங்காயம் நறுக்கியது, புதினா. இது வந்து நான் ஒரு பெரிய கட்டிலிருந்து பாதி கட்டு புதினா எடுத்து வச்சுருக்கிறேன். சிறிதாக வெட்டிய பச்சை மிளகாய் 4, சிறிதளவு கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. புதினா போண்டாவுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். முதல்ல கடலை மாவு, அரிசி மாவு, புதினா, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாவில் சோடா மாவு, கலரு எதுவுமே நான் சேர்க்கலை. விருப்பப்படுறவங்க கலரும் சோடா மாவும் சேர்த்துக்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவு 1 மணி நேரம் ஊறணும். ஏன்னா இதில் போட்டிருக்க பச்சை மிளகாய், புதினா அதனுடைய ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். இப்போது இந்த மாவு 1 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ இந்த போண்டா போட ஆரம்பிச்சிடலாம். போண்டா பொன்னிறமாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து வச்சிடலாம். வீவர்ஸ், இந்த புதினா போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த புதினா போண்டா எப்படி இருக்குன்னா வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். அப்புறம் இந்த போண்டாவில் சில பேர் கடலை மாவு கூட மைதா மாவு சேர்ப்பாங்க. மைதா மாவு உடம்புக்கு நல்லது இல்லைங்கிறதுனால நான் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அப்புறம் இதில் புதினாவும் சேர்த்துருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.